இரண்டாவது பிரச்சனை, இப்போ அந்த தொகுதியில் வந்து நான் நிற்பேன், எனக்கு இந்த வாட்டி எனக்கு தான் சீட்டு அப்படின்னு ஒருத்தர் ஆசையோடு இருந்திருப்பார். இது மாதிரி நிறைய தொகுதியில் இருந்திருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா போடியில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி திமுகவோட இருக்கவங்களோட மனநிலை என்னவாக இருக்குன்னா, ஓபிஎஸ் இன்றைக்கி தனியாக இருக்கார், ஓபிஎஸ்க்கு ரெட்டை இலை கிடையாது, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு ரெட்டை இலை கொடுக்க முடியாது, ரெட்டலை இல்லாமல் ஓபிஎஸ் நின்னார்னா அந்த இடத்துல ஓபிஎஸ் தோப்பார், நான் திமுகவில் உதயசூரியன் நிற்கும்போது நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிடுவேன்னு ஒருத்தர் மனசில் சந்தோஷத்தில் இருந்திருப்பார். அவரோட சந்தோஷத்தில் என்ன பண்ணிங்க, பால் டாயிலு, மண்ணெண்ணெய், கிருஷ்ணாயில் எல்லாத்தையும் திரும்பி போட்டு கொளுத்தி விட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன நடக்க போகுது, அதிமுகவில் ரெட்டலை நின்னாலும் ஓபிஎஸ்ஸு, உதயசூரியனில் வந்து நின்னாலும் ஓபிஎஸ்ஸு. அன்றைக்கும் ஓபிஎஸ் குடும்பம் தான் போடியில் அரசியல் பண்ணுது, தேனியில் பண்ணுச்சு, இன்றைக்கும் ஓபிஎஸோட குடும்பம் தான் பண்ண போகுது.